ஒரு முத்தம் குடுத்து, பார்க்கவே சூப்பரா இருந்தது. ரீசென்ட்டா தான் சமந்தாவும் பிரெக்னன்ட்ன்னு ரிவீல் பண்ணாங்க. சரி, இப்ப என்ன சம்மந்தம் இவங்க 2 பேருக்குன்னு தானே கேட்கிறீங்க? இவங்க 2 பேரும் பொண்ணு. அட இவங்க 2 பேர் பிறந்த தேதியும் ஒண்ணு. ஆமாங்க, ஏப்ரல் 28. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி சமந்தாக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிரிஞ்சுட்டாங்க. பிரியங்காவுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிரிஞ்சுட்டாங்க. சமந்தாக்கும் 2வது கல்யாணம், பிரியங்காவுக்கும் 2வது கல்யாணம். சர்ப்ரைசிங்லி செகண்ட் செகண்ட் ஹஸ்பண்ட் கூட தான் குழந்தை உண்டாயிருக்கு. பிரியங்காவுக்கும் செகண்ட் ஹஸ்பண்ட் கூட தான் குழந்தை உண்டாயிருக்கு. பிரியங்கா மாசமா இருக்கிறதும் சமந்தா மாசமா இருக்கிறதும் ஒரே மாசத்துல. புரியுது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பெருசா பீத்திக்கிட்டு பாருன்னு தானே சொல்றீங்க. அதுல சமந்தா ரிவீல் பண்ணதையும் பிரியங்கா ரிவீல் பண்ணதையும் பார்த்தீங்க பிரெக்னன்சியை. ஆனால் ஹாலிவுட்டில் ஆன் ஹேத்வேன்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க இன்டர்ஸ்டெல்லர், டெவில் வியர்ஸ் பிராடா அப்படின்ற மாதிரி சில படம்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் க்யூட்டாக வந்து கை கட்டி நின்று திடீர்னு கையை ஓப்பன் பண்ணி பிரெக்னன்சின்னு ரிவீல் பண்ணி வைக்கப்பட்டு ஓடினாங்க. அதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்தது. இது இப்போ ஹாலிவுட்டில் ஒரு பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் சொல்லுங்கள், யார் பிரெக்னன்சி ரிவீல் பண்ணது சூப்பராக இருந்தது? அப்புறம் சம்மந்தமே இல்லாத 2 பேரை கூப்பிட்டு வச்சு சம்மந்தப்படுத்தி ஒரு